பட்லர் அவருடைய கிரிக்கெட் கேரியரையே கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண வெறும் 14 வயது சிறுவனான சூரியவன்ஷி வைபவ் கடைசி பந்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு இந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் அவங்க ஹார்ட் பீட் எல்லாத்தையுமே பயங்கரமாக வைபவ் அவர் எகிற விட்டு கடைசியா செஞ்ச சம்பவம், அதுக்கப்புறமா வைபவ் அவர் பண்ண ஒரு செம்மையான ஆக்ஷன், கம்ப்ளீட்டா எல்லார் முன்னாடியுமே அசிங்கப்பட்டு நின்ன இங்கிலாந்து அணியின் கேப்டனான ஜாஷ் பட்லர், யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்கள் இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த ஃபர்ஸ்ட் T20 மேட்ச்ல நேத்து நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம இந்திய பிளேயர்கள், அதாவது நம்ம இந்திய ஜூனியர் அண்டர் 19 பிளேயர்கள், அதே போல் இங்கிலாந்து அணியின் ஏ பிரிவு சீனியர் பிளேயர்கள் எல்லாருமே நேற்று இங்கிலாந்து லீட்ஸ் மைதானத்தில் ஃபர்ஸ்ட் T20 வார்ம் அப் மேட்ச் மாதிரியான T20 ஆட்டத்தை விளையாண்டுருந்தாங்க. முக்கியமாக இப்படிப்பட்ட ஒரு T20 ஆட்டத்தை அரேஞ்ச் பண்ணதே இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தான். ஏன்னா நம்ம இந்திய அண்டர் 19 டீம் அபாரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக வைபவ் அவருடைய பேட்டிங்கை உலக அளவில் இருக்கிற சீனியர் போலர்கள் அவங்களாலே சமாளிக்க முடியல. ஸோ இப்படிப்பட்ட டீம் கூட இங்கிலாந்து ஏ பிரிவு அணி வார்ம் அப் மேட்ச் விளையாண்டா அவங்களுக்கு அது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வார்ம் அப் மேட்ச், அதாவது இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக வார்ம் அப் மேட்ச் விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டு இந்த சீரீஸை தற்போது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்க டாஸ் ஜெயிச்ச நம்ம இந்திய அணி பக்கம் ஆயுஷ் மாத்ரே அதே போல் வைபவ் ரெண்டு பேருமே ஓப்பனர்களாக வந்தாங்க. ஸோ இப்படி இருக்க வைபவ் ஆரம்பத்தில் இருந்தே முதலாவது பந்தில் இருந்தே எப்படி அடிப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருக்க அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே மாறாம முதலாவது பந்திலேயே வைபவ் சிக்ஸர் அடிச்சு இங்கிலாந்து அணி பக்கம் பயங்கரமா இருக்கிற போலர்கள் எல்லாருக்குமே பயத்தை காட்டினாரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஓவர்லயே 30 ரன்கள், அதாவது ஒரே ஒரு டாட் பால், மீதி எல்லா பாலுமே சிக்ஸர். அடுத்தடுத்துன்னு போட்ட எல்லா ஓவர்களையுமே வைபவ் காட்டு அடி, தர்ம அடி தான். இங்கிலாந்து அணியின் ஏ பிரிவு பிளேயர்கள், சில பிளேயர் ஜூனியர் பிளேயர்கள் கூட இருக்காங்க, அவங்க யாராலையுமே வைபவ அசைச்சிக்க முடியல. ஸோ ஆயுஷ் மாத்ரே 20 ரன்கள் எடுத்து ஆயுஷ் மாத்ரே கூட அவுட் ஆயிட்டாரு. ஆனா வைபவ் வெறும் 11 பந்துக்கே ஹாஃப் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு அப்புறமா 25 பந்துக்கு செஞ்சுரியும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாரு. ஐபிஎல்ல கூட வைபவ் அவர் 100 கம்ப்ளீட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 30+ பால்கள் தேவைப்பட்டுச்சு. ஆனா இந்த வார்ம் அப் மேட்ச்ல 25 பந்துக்கே வைபவ் அவர் செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாரு. அதோடு மட்டும் விடாம தொடர்ந்து அபாரமா விளையாண்ட வைபவ் சிங்கிள்கள் எதையுமே எடுக்காம அடிக்கிறதெல்லாம் 4 இல்லைனா 6 இல்லைனா 1-2 டாட் பால், 4-6 இல்லைனா 1-2 டாட் பால், இதை மட்டுமே தொடர்ந்து வைபவ் அவர் விளையாண்ட எல்லா பந்துலையுமே விளையாட 47 பந்துக்கு வைபவ் 150 ரன்னை கடந்து பேட்டிங் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப அப்ப இன்னும் மிச்சம் 5 ஓவர் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அந்த 5 ஓவருக்கும் தொடர்ந்து வைபவ் அவருடைய பேட்டிங்கை வெலாசி தள்ளிக்கிட்டே இருக்க கேப்டனாக இருக்கிற பட்லர் அவரால் ஒன்றுமே செய்ய முடியல. அந்த சின்ன பையனை கூட அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி இருக்க கடைசி ஓவருக்கு வைபவ் அவர் 100 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 ரன்கள் வைபவ் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ இவ்வளவு நேரம் அபாரமாக விளையாண்ட வைபவ் அவரால் கடைசி ஓவரில் நிச்சயமாக 100 அடிக்க விடக்கூடாது, இது ரொம்ப பெரிய அவமானம் நமக்கு அப்படின்னு நினச்ச ஜாஷ் பட்லர் பவுலர் கிட்ட கொடுத்து கம்ப்ளீட்டா எல்லா பந்தையுமே பார்த்தீங்கன்னா யார்க்கராக வீச வச்சாரு. ஸோ இதனால வைபவ் 200 அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்னு பயங்கரமா டென்ஷன், பிபி எல்லாமே எகிற. ஏன்னா T20 ஃபார்மேட்ல 200 அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை வைபவ் அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பால் டாட் பால், இரண்டாவது பால் கூட பார்த்தீங்கன்னா யார்கர் போட்டாரு. ஆனால் அந்த பால் அப்படியே பேட்டை படுக்க வச்சு அடிச்சதால ஸ்லிப்ல எட்ஜ் வாங்கிக்கிட்டு 4 போயிடுச்சு. அதுக்கப்புறமா மூன்றாவது பால் டாட் பால், நான்காவது பால் கூட டாட் பால் தான். மீண்டும் 5வது பந்து கூட பார்த்தீங்கன்னா வைபவ் அவர் பேட்டை சுழட்டி ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ட்ரை பண்ண அந்த பால் 4 போயிடுச்சு. இப்படி இருக்க கடைசி பந்துக்கு 2 ரன் எடுத்த வைபவ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 அடிச்சுவார். ஸோ இதை தான் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்னு டென்ஷன், பிபி எல்லாமே எகிரி போயிருக்க. கடைசி பந்தில் ஒரு மாதிரி சர்க்கிளுக்குள்ளேயே கிட்டே பந்தை தட்டி விட்டுட்டு வேகமாக 2 ரன்னை ஓடி வைபவ் கடைசி பந்தில் எல்லாருக்குமே டென்ஷனை எகிர விட்டு 200 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஸோ T20 ஃபார்மேட்டில் 200 அடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. வைபவ் அந்த சாதனையும் தற்போது செஞ்சிருக்காரு. வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் இது மிகப்பெரிய சாதனை தான். முக்கியமா இங்கிலாந்து கேப்டன், T20 கேப்டன் ஜாஷ் பட்லர் சின்ன பையனை கண்ட்ரோல் பண்ண முடியாம 200 ரன் அடிக்க விட்டுட்டு எல்லாரும் முன்னாடியுமே கடைசியா ரொம்ப பெரிய அளவில் அசிங்கப்பட்டுட்டாரு. முக்கியமா ஜாஷ் பட்லர் அவருடைய கேப்டன்சி கேரியரை இதனால க்ளோஸ் ஆகலாம்.
ஏன்னா வைபவ் அவரை இவ்வளோ பெரிய ஸ்கோர் அடிக்க விட்டதுக்காக கண்டிப்பாக ஜாஷ் பட்லர் அவருக்கு அவருடைய கேப்டன்சி மேலே மிகப்பெரிய கேள்வியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஓவராலாக அந்த டபுள் 100 அடிச்சுட்டு கடைசியாக ஒரு மாதிரி கீழே குனிஞ்சு அவருடைய ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு சலாம் ஒரு வணக்கம் வைக்கிற மாதிரி வைபவ் அவர் செலிப்ரேட் பண்ணது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான சமயம் தருணமாக இருந்துச்சு நேற்று இந்த மேட்ச் நடக்கிறப்ப. இதன் காரணமா 288 ரன்கள் டோட்டலா 20 ரன்னுக்கு நம்ம இந்தியா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வைபவ் அவருடைய இந்த பேட்டிங் ஸ்கில் நாளுக்கு நாள் அபாரமாகிட்டு இருக்கிறத பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க.